தன்வி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா கண்டிப்பாக அம்மா வருவாங்கல்ல நாளைக்கு ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வருவாங்க வருவாங்க நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அம்மா வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வேதா ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அது அப்பாட்ட நான் ஃபோன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட ஃபோன் கொடுக்குறாங்க. விக்ரம் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. வீட்டில் யாருக்கும் தெரியாது நான் வரது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நாங்கள் என்ன மைக் போட்டு எல்லார்ட்டும் சொல்லவா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. சரி நான் ஃபோனை கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அன்வே ஸ்கூலுக்கு சூப்பராக ரெடியாகி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் யாருக்குமே இது தெரியாது. ஏன்னா தம்பி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க. சரி நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அக்கா சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே கூட்டிகிட்டு போகிறேன், நான் அந்த பக்கம் தான் போகிறேன், நான் போயிட்டு தம்பியை விட்டுட்டு அப்படியே போகிறேன் அப்படின்னு விக்ரம் சொல்கிறார். என்ன எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லுவேன், இப்போ போயிட்டு தம்பியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போ தம்பி சொல்கிறாங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனது விளையாட போறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அதுக்கு விக்ரம் சொல்கிறாரு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா தம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. அப்போது தம்பி சொல்கிறாங்க அம்மா வராங்களான்னு கேட்டு போகலாமாப்பா இல்லை கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே தம்பியோட பாட்டி வந்துட்டாங்க. வெளியே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் தன்வியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. தன்வி விக்ரம் 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்போ தன்வி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா நேம் கொடுக்கவே இல்லை, இன்னும் அம்மா வரவே இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வருவாங்க பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறார். அப்பா அது கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கணும், அம்மா வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி வா நான் ஃபஸ்ட்டு போய் நேம் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக வேதா வருவாங்க அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. கிட்ட வராங்க, வந்தோடனே பேர் கொடுக்குறாங்க. அப்போ தன்வியோட அம்மாவோட பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் மிர்னாலினி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு விக்ரம். கோவமாக வருது. யார் இந்த பேர் எழுதுந்து, எப்படி நீங்கள் யார் எது சொன்னாலும் பேர் எழுதுருவீங்களா கேட்காம கொள்ளாமல் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போ ஆதி சொல்கிறாரு என்ன தன்வியோட அம்மா பேர் தானே கொடுத்துருக்காங்க, அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்கிறாரு. நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பயங்கரமாக சண்டை போடுறாரு. இங்கே நீங்கள் சண்டைலாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொல்கிறாங்க. அப்போது அப்படியே விக்ரம் அமைதியாக இருக்காரு. நேமை ஃபஸ்ட்டு எடுங்க, சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. வேதா வீட்டில் கிளம்பிட்டு இருக்காங்க. எப்படியாவது போகணும், சீக்கிரமாக போகணும் அப்படின்னு டைம் பார்க்குறாங்க. ஆமாம் நீ என்ன அந்த டைம் பார்த்துட்டு இருக்க, அது சரியாக ஓடுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இல்லைம்மா கிளினிக் போகணும்ல அதனால தான் பார்த்தேன் அப்படின்னு வேதா சொல்கிறாங்க. என்னது கிளினிக் போக போறியா, அதெல்லாம் நீ எங்கேயுமே இன்னைக்கு போகக்கூடாது, இன்னைக்கு நீ லீவ் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே வேதா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா எதுக்காகம்மா என்ன லீவ் போட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு பாடி செக்அப் பண்ண போகிறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு காவேரி எப்போ எதை பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ கடவுளே, அங்கே வேற தன்வி ஸ்கூலில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம், நம்ம அம்மா வேற இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, இப்போ எப்படி இங்கே வந்து தப்பிச்சு போகிறது, ஏதாவது பண்ணி போய் தான் ஆகணும், குழந்தை வேற அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வேதா. ஸ்கூலில் விக்ரம் சொல்கிறாரு என் பொண்ணுக்கு அம்மா யாருமே கிடையாது, வேதா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கேட்குறாரு. பெற்றவங்க இங்கே தானே இருக்காங்க, அப்போ அவங்க பேர் தான் கொடுப்பாங்க, நீ என்ன வேதான்னு சொல்கிற, வேதாவா பெத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆதி. இங்கே பாரு நீ அதை பற்றிலாம் ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது, குழந்தைனா என்ன பாசனா என்னன்னு எதுவுமே தெரியாது, எதனா ஒன்றா வந்து வந்து என்னோட பொண்ணுன்னு சொன்னால் மட்டும் போதாது.